வெல்கம் டு நாகோஸ் ஹேண்ட் ஒர்க். இன்றைக்கி நம்ம இந்த மாதிரி க்யூட்டான ஃபிஷ் ஸ்டார் ஃபிஷ் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ ஸ்டார் ஃபிஷ் வந்து நான் கீ செயின் நான் போட்டிருக்கேன். இது வந்து நம்ம அமிக்ருமி டாய்ஸ் மாதிரி நான் போட்டிருக்கேன். நீங்கள் வேணும்னா இங்கேயே நீங்கள் இந்த ஃபின்னில் வந்து கீ செயின் அட்டாச் பண்ணி கீ செயினாகவும் யூஸ் பண்ணலாம். இல்லாட்டி ஃபியூ நம்பர் ஆஃப் செயின் ஸ்டிச்சஸ் போட்டு காரில் ஹேங்கிங் டாயாகவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்பவே சிம்பிள் அண்ட் ஈஸியான ஒரு டுட்டோரியல் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இப்போ எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்ப்போம். ஸோ இப்போ ஸ்டார் ஃபிஷ் பண்ணுறதுக்கு நான் வந்து 2 டிஃப்ரெண்ட் கலர்ஸ் எடுத்திருக்கேன். ஸோ இது என்னோடய பேபி பிங்க், இது வந்து ஃப்ளெமிங்கோ பிங்க். நான் இன்றைக்கி யூஸ் பண்ணுறது வந்து ஒலிவியா பிராண்ட் யான் நான் யூஸ் பண்ணுறேன். 2.5 mm ஹூக். இப்போ நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ இப்போ என்னோடய ஃபர்ஸ்ட் கலர் எடுத்திருக்கேன் பேபி பிங்க். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒரு மேஜிக் ரிங். ஸோ மேஜிக் ரிங் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், செயின் 1 செக்யூர் பண்ணிக்கிட்டாச்சு. இந்த செயின் 1 வந்து நம்மளுக்கு கவுண்ட் ஆகாது. இந்த மேஜிக் ரிங்குள்ளே 5 சிங்கிள் க்ரோஷேஸ். ஸோ என்னோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் க்ரோஷேவை நான் மார்க் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நம்மளோட 5 சிங்கிள் க்ரோஷேஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த த்ரெட்டை வந்து புல் பண்ணி இதை க்ளோஸ் பண்ணிடுவோம். ஸோ க்ளோஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்மளோட ஸ்டார் ஃபிஷ்ஷோட சென்ட்ரல் பார்ட் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இங்கே இருக்க இந்த ஃபர்ஸ்ட் சிங்கிள் க்ரோஷேல நம்ம வந்து ஒரு ஸ்லிப் ஸ்டிச் பண்ண போகிறோம். ஃபைன். ரவுண்ட் நம்பர் 2. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, செயின் 8. ஸோ இப்போ நம்ம வந்து 8 செயின்ஸ் போட்டாச்சு. என்ன பண்ண போகிறோம்னா, இங்கே ஃபர்ஸ்ட் செயினை ஸ்கிப் பண்ணிவிட்டு இன்ட்டு த நெக்ஸ்ட் 7 ஸ்டிச்சஸ் 1 சிங்கிள் க்ரோஷே போட போகிறோம். ஸோ இதனோட ஃபர்ஸ்ட் செயின் அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு into the next stitch single crochet. ஸோ இப்போ நம்ம வந்து 7 சிங்கிள் க்ரோஷேஸ் நம்ம போட்டாச்சு. ஸோ ஸ்டார் ஃபிஷ்ஷோட ஃபர்ஸ்ட் ஆர்ம் நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இது என்னோடய ஃபர்ஸ்ட் ஸ்டிச் இல்லையா, இன்ட்டு மை செகண்ட் ஸ்டிச் நான் வந்து என்னோட ஸ்லிப் ஸ்டிச் ஒர்க் பண்ண போகிறேன். ஸோ இங்கே இருக்க என்னோடய செகண்ட் ஸ்டிச். ஸோ இன்ட்டு தி ஸ்டிச் ஒரு ஸ்லிப் ஸ்டிச். ஃபைன். இப்போ திருப்பி என்ன பண்ண போகிறோம், இதே இதை தான் ரிப்பீட் பண்ண போகிறோம். 8 செயின்ஸ் போட்டுட்டு ஃபர்ஸ்ட் ஸ்டிச்சை ஸ்கிப் பண்ணிவிட்டு 7 சிங்கிள் க்ரோஷேஸ் அந்த செயினில். இப்போ 8 செயின்ஸ் போட்டாச்சு. இது என்னோட ஃபர்ஸ்ட் செயின். ஸோ இங்கேருந்து சிங்கிள் க்ரோஷேஸ். இப்போ 7 போட்டு முடிச்சதுக்கப்புறம் இன்ட்டு த நெக்ஸ்ட் ஸ்டிச் ஸ்லிப் ஸ்டிச் அண்ட் இதே ப்ராசஸை ரிப்பீட் பண்ண போகிறோம். ஸோ ரிமைனிங் இருக்கிற 3 ஸ்டிச்சஸுக்கும் இதே பேட்டர்னை ஃபாலோ பண்ண போகிறோம். 8 செயின்ஸ் போட்டுட்டு ஃபர்ஸ்ட் செயினை ஸ்கிப் பண்ணிவிட்டு 7 செட்ஸ் ஆஃப் சிங்கிள் க்ரோஷேஸ் ஒர்க் பண்ணிவிட்டு into the next stitch slip stitch பண்றோம். So இதே மாதிரி பண்ணுங்க. நான் இங்க finish பண்றப்ப காமிக்கிறேன்.
ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த ஸ்டார் ஃபிஷ்ஷோட ஆர்ம்ஸ் வந்து நல்லா வந்திருக்கு. ஸோ வந்து நம்ம 8 செயின்ஸ் போட்டுட்டு 1 செயினை மட்டும் ஸ்கிப் பண்ணிவிட்டு 7 சிங்கிள் க்ரோஷேஸ் போட்டோம். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இங்கே இருக்கிற இந்த பேஸில் வந்து நம்ம வந்து ஒரு ஸ்லிப் ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இப்போ என்னோடய நெக்ஸ்ட் கலர் நான் ஜாயின் பண்ண போகிறேன். ஸோ இதை வந்து ஒரு டெயில் கட் பண்ணிவிட்டு நம்ம நெக்ஸ்ட் கலர் ஜாயின் பண்ணிடுவோம். நம்மளோட நெக்ஸ்ட் கலர் நம்ம ஜாயின் பண்ணிட்டோம். இப்போ நம்மளோட ரவுண்ட் நம்பர் 3 நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த ஆர்ம்ஸை வந்து சுற்றி தான் நம்ம வந்து ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ இப்போ இந்த ரவுண்ட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணுறேன், செயின் 2. ஸோ இந்த செயின் 2 வந்து நம்மளுக்கு கன்சிடர் ஆகாது, ஸ்டிச்சாக நம்மளுக்கு வந்து கன்சிடர் ஆகாது. ஸோ இப்போ இங்கே இருக்குது இல்லையா, இந்த பக்கம் நம்ம சிங்கிள் க்ரோஷே ஒர்க் பண்ணிட்டோம். இந்த பக்கம் அந்த பேஸ் ஆஃப் த செயின் இருக்குது இல்லையா, அந்த செயினில் ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஸோ நம்மளுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து இங்கே இருக்குது, இங்கே வந்து ஹாஃப் டபுள் க்ரோஷே. ஸோ ஃபர்ஸ்ட் 3 ஸ்டிச்சஸில் ஹாஃப் டபுள் க்ரோஷே. ஸோ இது வந்து ஹாஃப் டபுள் க்ரோஷே. இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் டபுள் க்ரோஷேவை நான் மார்க் பண்ணி வைக்கிறேன். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ஹாஃப் டபுள் க்ரோஷே மார்க் பண்ணியாச்சு. இன்டு தி நெக்ஸ்ட் 2 ஸ்டிச்சஸ் 1 ஹாஃப் டபுள் க்ரோஷே. ஸோ இப்போ 3 ஹாஃப் டபுள் க்ரோஷேஸ் போட்டோம். இங்கே இருக்க நெக்ஸ்ட் 4 ஸ்டிச்சஸில் 1 சிங்கிள் க்ரோஷே. ஸோ 4 சிங்கிள் க்ரோஷேஸ் போட்டாச்சு. இப்போ செயின் 1. இப்போ நம்ம இங்கே இருக்க அந்த டாப் ஆஃப் த சிங்கிள் க்ரோஷேஸ் ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ இன்டு த ஃபர்ஸ்ட் ஸ்டிச் 1 சிங்கிள் க்ரோஷே. ஸோ இந்த பக்கம் என்ன பண்ண போகிறோம், நெக்ஸ்ட் இருக்க 4 ஸ்டிச்சஸில் 1 சிங்கிள் க்ரோஷே. ஸோ 1 2 3 4. ஸோ இப்போ வந்து நம்ம 4 சிங்கிள் க்ரோஷேஸ் நம்ம வந்து போட்டு முடிச்சாச்சு. ரிமைனிங் இருக்க 3 ஸ்டிச்சஸில் 1 ஹாஃப் டபுள் க்ரோஷே. 1 2 and 3. ஸோ ஸ்டார் ஃபிஷ்ஷோட ஃபர்ஸ்ட் ஆர்ம் நம்ம வந்து ஒர்க் பண்ணியாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, செகண்ட் ஆர்ம் ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ செகண்ட் ஆர்ம் ஒர்க் பண்ணுறப்ப இங்கே நம்மளோட ஸ்லிப் ஸ்டிச் இருக்குது. அந்த ஸ்லிப் ஸ்டிச்சில் ஒர்க் பண்ணாமல் நம்ம என்ன பண்ணுறோம், இன்டு தி நெக்ஸ்ட் ஸ்டிச் இங்கே. ஸோ அங்கே வந்து இதே பேட்டர்னை ஃபாலோ பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் 4 ஸ்டிச்சஸில் 1 half, first 3 stitchesல half double crochet followed by 4 single crochets. ஸோ இதே மாதிரி ரிமைனிங் இருக்க 3 ஆர்ம்ஸுக்கும் ஃபாலோ பண்ணுங்கள். நான் ஃபினிஷ் பண்ணுறப்ப உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இங்கே பாருங்கள், நான் போட்டு முடிச்சிட்டேன்.
ஸோ அப்போ இந்த எண்டுக்கு வந்துட்டோம். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இங்கே இருக்க இந்த ஸ்டிச் மார்க்கரை ரிமூவ் பண்ணிப்போம். ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் டபுள் க்ரோஷேயில் நான் வந்து என்னோட ஸ்லிப் ஸ்டிச்சை ஒர்க் பண்ண போகிறேன். ஃபைன். இப்போ நம்ம இந்த எண்ட்ஸ் எல்லாம் சீவ் பண்ணிடுவோம். நம்ம இந்த மாதிரி இன்னொரு பீஸும் செஞ்சுப்போம். ஸோ இப்போ நான் வந்து 2 செட்ஸ் பண்ணிட்டேன். ஸோ 2 செட்ஸ் ஆஃப் ஸ்டார் ஃபிஷ் நமக்கு இப்போ இருக்குது. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, ஒரு செட்டில் மட்டும் நான் வந்து கொஞ்சம் லாங் டெய்லாக நான் வந்து விட போகிறேன். ஏன்னா நான் வந்து இந்த 2 இதையும் நான் சேர்த்து நம்ம சீவ் பண்ண போகிறோம். ஸோ நான் என்ன பண்ணுறேன், இதுக்கு ஒரு நல்ல லாங் த்ரெட்டாக நம்ம விட்டுருவோம். ஸோ ஒரு செயின் 1 போட்டு நம்ம வந்து இதை க்ளோஸ் பண்ணிப்போம். ஸோ இந்த பக்கமும் குட் சைடு, இந்த பக்கமும் குட் சைடு. ஸோ குட் சைடு 2 பக்கமும் ஃபேஸ் பண்ணுற மாதிரி நம்ம வந்து இப்போ இதை சீவ் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இதை நம்ம வந்து நீடில் இது பண்ணிப்போம். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, ஸோ 2 பக்கமும் வந்து நம்மளோட குட் சைடு வந்து ஃபேஸ் பண்ணிக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ நம்ம இங்கே இதை ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே தான் நம்மளோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் டபுள் க்ரோஷே நம்மளுக்கு இங்கே இருக்குது. இங்கே நம்மளோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் டபுள் க்ரோஷே. ஸோ இங்கே இருக்க இந்த பேக் லூப்பில் இன்சர்ட் பண்ணிப்போம். ஃபைன். அதே மாதிரி இப்போ இங்கே இருக்க பேக் லூப், இங்கே இருக்க ஃப்ரண்ட் லூப். ஸோ இந்த மாதிரி ஜாயின் பண்ணணும். இந்த பக்கம் பேக் லூப், இந்த பக்கம் ஃப்ரண்ட் லூப், அந்த மாதிரி நம்ம வந்து ஜாயின் பண்ணிக்கணும். இப்போ நம்மளோட தேர்டு, ஸோ இங்கே இருக்க ஃப்ரண்ட் லூப், இங்கே இருக்க பேக் லூப். ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன பண்ண போகிறோம், into each and every stitch நம்ம வந்து sew பண்ண போகிறோம். ஸோ into each and every stitch நம்ம வந்து sew பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி into each and every stitch நம்ம வந்து சேவ் பண்ணி முடிச்சிருவோம். ஸோ நான் இந்த தேர்ட் ஆர்ம் வரைக்கும் ஜாயின் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து இதில் வந்து நான் கொஞ்சம் சிந்தட்டிக் காட்டன் வச்சு நான் ஃபில் பண்ணி ஸ்டஃப் பண்ணிடுறேன். ஸோ இப்போ இந்த ரிமைனிங் ஆர்ம்ஸையும் நம்ம வந்து சேவ் பண்ணிடுவோம். ஸோ இப்போ நம்ம எல்லா சைட்ஸும் சேவ் பண்ணி முடிச்சாச்சு. நீங்கள் வந்து இப்படியே நீங்கள் வந்து இந்த இடத்துல வந்து த்ரெட்டை செக்யூர் பண்ணிவிட்டு நீங்கள் விட்டுறலாம். இல்லைனா கீ செயின் நீங்கள் அட்டாச் பண்ணுறதுனாலும் பண்ணலாம். நான் கீ செயின் எப்படி அட்டாச் பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். ஸோ இப்போ இங்கே நான் வந்து ஒரு நாட் போட்டு இதை வந்து நான் செக்யூர் பண்ணிட்டேன். இப்போ என்ன பண்ண போகிறேன்னா,
ஸோ இங்கே நான் வந்து ஹூக்கை இன்சர்ட் பண்ணிட்டேன். இங்கே பாருங்க, இந்த இடம் கரெக்ட் தானே? இங்கே வந்து நம்ம கீ செயினை இப்போ இன்சர்ட் பண்ணிடலாம். இப்போ நம்ம கீ செயின் அட்டாச் பண்ணியாச்சு. ஸோ நம்மளோட ஸ்டார் ஃபிஷ் கீ செயின் நம்மளுக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ இப்போ நம்ம பண்ணக்கூடிய இந்த ஃபிஷ் க்ரோஷெட்டுக்கு நான் வந்து 2 கான்ட்ராஸ்ட் கலர்ஸ் நான் எடுத்திருக்கேன். ரெண்டுமே ஒலிவியா பிராண்டட் யான். ஸோ இது வந்து ஸ்காட்ச் மிஸ்ட், இது வந்து ராயல் ரெட். இன்றைக்கி நான் வந்து இதுக்கு 2.5 mm ஹூக் தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ நான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து என்னோட ஸ்காட்ச் மிஸ்ட் கலர் நான் எடுத்திருக்கேன். நம்ம வந்து இப்போ ஃபிஷ்ஷோட ஹெட்டு நம்ம வந்து பண்ண போகிறோம். ஸோ இப்போ என்ன பண்ணுறோம்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஒரு மேஜிக் ரிங், ஒரு செயின் 1 போட்டு மேஜிக் ரிங்கை நம்ம செக்யூர் பண்ணிக்கலாம். ஸோ அந்த செயின் 1 வந்து நம்மளுக்கு கன்சிடர் ஆகாது. இப்போ ரவுண்ட் நம்பர் 1க்கு நம்ம 6 சிங்கிள் க்ரோஷே செய்ய போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் சிங்கிள் க்ரோஷே போட்டதுக்கப்புறம் இங்கே வந்து நம்ம ஒரு ஸ்டிச் மார்க்கை யூஸ் பண்ணி மார்க் பண்ணிப்போம். ஸோ இப்போ நம்ம வந்து 6 சிங்கிள் க்ரோஷேஸ் போட்டாச்சு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா வந்து என்னோட இந்த மேஜிக் ரிங்கை நம்ம க்ளோஸ் பண்ண போகிறோம். நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணிடுங்க. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த பர்டிகுலர் ப்ராஜெக்ட்டுக்கு நம்ம வந்து ஸ்பைரல் ரவுண்ட்ஸில், அதுனா கண்டினியூஸ் ரவுண்ட்ஸில் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ வந்து நான் ஒரு ரவுண்டை ஃபினிஷ் பண்ணிவிட்டு ஸ்லிப் ஸ்டிச் போட்டு நான் அப்படி பண்ண போகிறதில்ல. நம்ம கண்டினியூஸ் ரவுண்ட்ஸில் நம்ம வந்து ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ இப்போ இந்த ஸ்டிச் மார்க்கரை இங்கே ரிமூவ் பண்ணிவிட்டு, ஸோ இங்கே நான் என்னோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் க்ரோஷேவை நான் வந்து ஒர்க் பண்ண போகிறேன். ஸோ ரவுண்ட் 2ஓட ஃபர்ஸ்ட் ஸ்டிச் இது, இதை நம்ம மார்க் பண்ணி வச்சுக்குவோம். ஸோ இந்த ரவுண்ட் நம்பர் 2ல் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இன்க்ரீஸ் ஒர்க் பண்ண போகிறோம். ஒவ்வொரு ஸ்டிச்லேயும் நம்ம வந்து 2 செட்ஸ் ஆஃப் சிங்கிள் க்ரோஷேஸ் போட போகிறோம். ஸோ இதே ஸ்பேஸில் இன்னும் 1 சிங்கிள் க்ரோஷே. Into the next stitch 2 sets of single crochet. இந்த ரவுண்டோட பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா 2 sets of single crochets into each stitch. இதுதான் இந்த ரவுண்டுக்கான பேட்டர்ன். ஸோ ரவுண்ட் நம்பர் 2க்கு இந்த பேட்டர்னை ஃபாலோ பண்ணுங்க. நான் வந்து இங்கே ஃபினிஷ் பண்ணுறப்ப உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இப்போ நான் வந்து ரவுண்ட் நம்பர் 2ஓட எண்டுக்கு வந்துட்டேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து டோட்டலாக 12 செட் ஆஃப் ஸ்டிச்சஸ் இருக்கும். இப்போ நம்ம வந்து ரவுண்ட் நம்பர் 3. இப்போ ரவுண்ட் நம்பர் 3க்கு என்னோட ஸ்டிச் மார்க்கரை ரிமூவ் பண்ணுறேன். இங்கே என்னோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் க்ரோஷே.
இதை மார்க் பண்ணிப்போம். ஸோ இந்த ரவுண்டை நம்ம எப்படி பண்ண போகிறோம்னா சிங்கிள் crochet அப்புறம் into the next stitch increase. ஸோ இந்த மாதிரி 6 டைம்ஸ் பண்ண போகிறோம். ஸோ single crochet into the next stitch increase, 2 sets of single crochet. இப்போ திருப்பியும் வந்து 1 single crochet into the next stitch, 2 sets of single crochet. இதே பேட்டர்னை ஃபாலோ பண்ணுங்க. நான் வந்து ஃபினிஷ் பண்ணுறப்ப காமிக்கிறேன். இப்போ நம்மளுக்கு ரவுண்ட் நம்பர் 3 ஓட எண்டில் நம்மளுக்கு வந்து டோட்டலாக வந்து 18 செட்ஸ் ஆஃப் ஸ்டிச்சஸ் இருக்கும். ஸோ ஸ்டிச் மார்க்கரை ரிமூவ் பண்ணிவிட்டு இங்கே இருக்க இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டிச்சில் நம்ம வந்து 1 single crochet ஒர்க் பண்ணுறோம். ஸோ 1 single crochet ஒர்க் பண்ணிவிட்டு நான் வந்து இங்கே மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ ரவுண்ட் நம்பர் 4க்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இப்போ நான் ஃபஸ்ட்டு சிங்கிள் crochet இங்கே ஒர்க் பண்ணிட்டேன். இன்டு தி நெக்ஸ்ட் ஸ்டிச்சும் நான் வந்து 1 single crochet ஒர்க் பண்ண போகிறேன். ஸோ 1 single crochet in the first 2 stitch and into the next stitch and increase. So இது 1 time போட்டோம். இதே மாதிரி இன்னொரு டைம் போட போகிறோம். So 1 single crochet in the next 2 stitches, third stitchல 2 sets of single crochet. ஸோ இப்போ நம்ம வந்து இந்த பேட்டர்ன் 2 டைம்ஸ் நம்ம ஒர்க் பண்ணிட்டோம். இப்போ நெக்ஸ்ட் நான் என்ன பண்ண போகிறேன்னா சிங்கிள் crochet into the next stitch. ஸோ 1 single crochet, next stitchல an increase. ஸோ 1 time and 2 times. ஸோ increase ஒர்க் பண்ணியாச்சு. ஸோ இது 1 டைம் பண்ணியிருக்கோம்ல, இன்னும் 2 more times இந்த மாதிரி பண்ண போகிறோம். ஸோ 1 single crochet increase, 1 single crochet increase. இப்போ திருப்பி 1 single crochet increase, third time. இப்போ இங்கே இருக்க ரிமைனிங் ஸ்டிச்சஸில் 1 single crochet in the first 2 stitch and increase. அது வந்து 2 டைம்ஸ் நம்ம வந்து பண்ண போகிறோம். ஸோ 1 single crochet in the first 2 stitches followed by an increase. So the first time. ஸோ இன்னும் 1 more time இது ஒர்க் பண்ண போகிறோம். 1 single crochet in the first 2 stitches and into the last stitch 2 sets of single crochet. ஸோ இந்த பர்டிகுலர் ரவுண்டில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து டோட்டலாக 25 sets of stitches இருக்கணும். ரவுண்ட் நம்பர் 4 ஓட எண்டில் டோட்டலாக 25 sets of stitches நம்மளுக்கு இருக்கணும். நம்ம வந்து increase 3 single crochets in the next 3 stitches 2 times work பண்ண போகிறோம். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு increase work பண்ணியாச்சு. இப்போ into the next 3 stitches 1 single crochet, 1 2 and 3. ஸோ இது வந்து 1 டைம் நம்ம வந்து போட்டாச்சு. இப்போ இதே பேட்டர்னை இன்னும் 1 more time ரிப்பீட் பண்ண போகிறோம். ஸோ into the next stitch and increase, and into the next 3 stitches 1 single crochet. So
and increase followed by 1 2 3 single crochets in the next 3 stitches. அதுக்கப்புறம் திருப்பி increase 3 single crochets. இப்போ 2 times போட்டாச்சு. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னா increase next 2 stitches 1 single crochet. So increase 2 single crochets. இது வந்து நம்ம 3 times இதே மாதிரி ஃபாலோ பண்ண போறோம். So இப்போ 2 single crochets போட்டாச்சு. Into the next stitch increase 2 single crochets. So இப்போ 2 times போட்டாச்சு. இப்போ third time increase 2 single crochets. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் ஸ்டார்டிங்ல பண்ண மாதிரி increase and 3 single crochets அது நம்ம பண்ண போறோம் 2 more timesக்கு. So இப்போ first வந்து increase இப்போ 3 single crochets into the next 3 stitches. And one more time இதே pattern increase இங்க இருக்க remaining 3 stitchesல 1 single crochet. Round number 5ல நமக்கு டோட்டலா 32 sets of stitches நமக்கு வந்து இருக்கணும் round number 5ல. இப்போ நம்ம round number 6 round number 6 இதை ரிமூவ் பண்ணிப்போம். இதை ரிமூவ் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ண போறோம்னா இங்க வந்து first single crochet. So இதை மார்க் பண்ணிப்போம். So 1 single crochet போட்டாச்சு. Into the next 9 stitches 1 single crochet work பண்ண போறோம். So அப்ப 10 single crochets போட்டாச்சு. Next நம்ம என்ன பண்ண போறோம்னா 1 increase next 3 stitchesல 1 single crochet. So இது 1 time repeat பண்ணிட்டோம். இதே pattern இன்னும் 2 more times நம்ம வந்து repeat பண்ண போறோம். So இப்போ நான் வந்து increase இப்போ 3 single crochets into the next 3 stitches, 1 single crochet into the next 3 stitches. So 2 and 3. So second time repeat பண்ணிட்டோம். இதே pattern third time. So என்ன பண்ண போறேன்னா வந்து 2 single crochets, one, 2 and 3. So போட்டாச்சு. இப்போ வந்து இங்க இருக்க remaining 10 single crochetஸ்ல 1 single crochet work பண்ண போறோம்.
நம்பர் 6ஓட எண்டில் நமக்கு டோட்டலாக 35 செட்ஸ் ஆஃப் ஸ்டிச்சஸ் இருக்குது. இப்போ ரவுண்ட் நம்பர் 7 பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எந்த இன்க்ரீஸும் இல்லை. இன்டூ ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டிச் 1 செட் ஆஃப் சிங்கிள் க்ரோஷே போட போகிறோம். ஸோ நம்மளுக்கு வந்து 35 செட்ஸ் ஆஃப் ஸ்டிச்சஸ் தான் இருக்கும். ரவுண்ட் 7 to 14 அதே இதை தான் நம்ம ரிப்பீட் பண்ண போகிறோம். ஸோ நம்மளுக்கு வந்து 35 செட்ஸ் ஆஃப் ஸ்டிச்சஸ் தான் இருக்கும். ரவுண்ட் 7ஓட எண்டுக்கு வந்துட்டேன். இப்போ இந்த லாஸ்ட் ஸ்டிச் வந்து நான் இப்போ ஃபினிஷ் பண்ணாமல் நான் என்ன பண்ண போகிறேன், என்னோட நெக்ஸ்ட்டு கலர் நான் ஜாயின் பண்ண போகிறேன். ஸோ ரவுண்ட் 8க்கு அப்புறம் நான் கலர் சேஞ்ச் பண்ணுறேன். நீங்கள் வந்து நான் வந்து ஒரு 3 rows வந்து என்னோட கலர் பி யூஸ் பண்ணிட்டு திருப்பியும் நெக்ஸ்ட்டு 3 rows கலர் ஏ அந்த மாதிரி நான் வந்து சேஞ்ச் பண்ண போகிறேன். ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி பேட்டர்னில் கலர்ஸ் வேணுமோ நீங்கள் அந்த மாதிரி பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு 2 கலர் தான் வேணும், இது பாடி ஹெட்டுக்கும் பாடிக்கு நான் வேறு கலர்னால் நீங்கள் அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ரோ நம்பர் 8க்கு என்னோட கலர் நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே நான் வந்து இதை இன்சர்ட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா என்னோட இந்த கலர் ஏ த்ரெட் இருக்கு இல்லையா, அது நான் கட் பண்ணலை. நான் கட் பண்ணாமல் அதை வந்து இப்படி ஹைட் பண்ணி நான் வந்து க்ரோஷெட் பண்ண போகிறேன். ஸோ என்னோட ரவுண்ட் 8க்கு நம்ம வந்து திருப்பியும் அதே பேட்டர்ன் தான் ஃபாலோ பண்ண போகிறோம். இன்டூ ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டிச் 1 சிங்கிள் க்ரோஷே. இந்த த்ரெட்டை மட்டும் இப்படி ஹைட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஒர்க் பண்ண வேண்டியது தான். ஸோ இப்போ இந்த ரெட்டை நம்ம மார்க் பண்ணிப்போம். ஃபர்ஸ்ட் ஸ்டிச்சை ரவுண்ட் நம்பர் 8க்கான ஃபர்ஸ்ட் ஸ்டிச்சை. ஸோ இதே பேட்டர்னை ஃபாலோ பண்ணுங்க. நான் வந்து ரவுண்ட் 14 வந்ததுக்கப்புறம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். நான் 14 ரவுண்ட்ஸ் முடிச்சிருக்கேன். நான் வந்து 8th ரவுண்ட் நான் கலர் சேஞ்ச் பண்ணேன். அதுக்கப்புறம் 3 rows நான் போட்டேன். அதுக்கப்புறம் திருப்பி என்னோட கலர் 3 rows போட்டேன். இப்போ 14th ரவுண்டில் என்னோட கலர் சேஞ்ச் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ரவுண்ட் நம்பர் 15க்கு வந்தாச்சு. இப்போ ரவுண்ட் நம்பர் 15ல் நம்ம இதே கலரில் தான் நான் கண்டினியூ பண்ண போகிறேன். ஸோ அந்த ஸ்டிச் மார்க்கரை ரிமூவ் பண்ணிப்போம். ஸோ ரவுண்ட் 15க்கு நம்ம ஃபர்ஸ்ட் 5 ஸ்டிச்சஸில் 1 சிங்கிள் க்ரோஷே நம்ம போட போகிறோம். ஸோ இதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் க்ரோஷே. இதை மார்க் பண்ணிப்போம். So the first 2 3 4 5. ஸோ இப்போ நம்ம வந்து 5 சிங்கிள் க்ரோஷேஸ் போட்டதுக்கப்புறம் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இது வரைக்கும் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் 6 ரவுண்ட்ஸ் நம்ம இன்க்ரீஸ் பண்ணோம். அப்புறம் ரவுண்ட் நம்பர் 7லேருந்து நம்ம 14 வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணலை. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா டிக்ரீஸ் பண்ண போகிறேன். ஸோ இப்போ நம்ம வந்து 5 ஸ்டிச்சஸ் போட்டாச்சு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், நெக்ஸ்ட்டு வந்து ஒரு டிக்ரீஸ் ஒர்க் பண்ண போகிறேன்.
So 2 stitches together as 1 stitch. So 1 and 2. Yarn over, pull through all the loops. So இது வந்து நமக்கு 1 single crochet வா கன்சிடர் ஆகும். இப்போ இதே மாதிரி நம்ம என்ன பண்ண போறோம், 5 times இன்னும் ரிப்பீட் பண்ண போறோம். ஸோ இப்போ திருப்பி நெக்ஸ்ட் 5 ஸ்டிச்சஸில் 1 சிங்கிள் crochet போட போகிறோம். ஸோ 1 5 ஒர்க் பண்ணதுக்கப்புறம் டிக்ரீஸ். ஸோ இதே பேட்டர்னை ஃபாலோ பண்ணுங்க. நான் இங்கே ரவுண்ட் 15 ஃபினிஷ் பண்ணுறப்ப நான் காமிக்கிறேன். ரவுண்ட் 15ஓட எண்டுக்கு வந்தாச்சு. ஸோ இந்த ரவுண்டில் நமக்கு டோட்டலாக 30 ஸ்டிச்சஸ் இருக்கணும். இப்போ ரவுண்ட் நம்பர் 16. ஸோ ரவுண்ட் நம்பர் 16க்கு நம்ம ஃபர்ஸ்ட் 4 ஸ்டிச்சஸில் 1 சிங்கிள் crochet போட போகிறோம். ஸோ அப்போ வந்து ஃபர்ஸ்ட் சிங்கிள் crochet போட்டாச்சு. இதை மார்க் பண்ணிப்போம். Two, 3, 4. இப்போ 4 சிங்கிள் crochet போட்டதுக்கப்புறம் ஒரு டிக்ரீஸ். ஸோ இதே மாதிரி தான் நம்ம ரிப்பீட் பண்ண போகிறோம் இந்த என்டையர் ரவுண்டுக்கு. 4 சிங்கிள் crochet 1 டிக்ரீஸ். ஸோ 1, 2, 3, 4. இப்போ டிக்ரீஸ். ஸோ இதே பேட்டர்னை ஃபாலோ பண்ணுங்க. நான் ஃபினிஷ் பண்ணுறப்ப காமிக்கிறேன். ஸோ நம்ம ரவுண்ட் 16ஓட எண்டுக்கு வந்தாச்சு. இந்த ரவுண்டில் நமக்கு வந்து 25 செட் ஆஃப் ஸ்டிச்சஸ் இருக்கணும். இப்போ நான் வந்து என்னோடய நெக்ஸ்ட் கலர் சேஞ்ச் பண்ணிட்டேன். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இப்போ நம்ம ப்ரீவியஸ் ரவுண்டில் நம்ம வந்து 4 செட் ஆஃப் சிங்கிள் crochet போட்டோம். இப்போ இந்த ரவுண்டில் வந்து ஃபர்ஸ்ட் 3 ஸ்டிச்சஸில் 1 சிங்கிள் crochet போட்டுட்டு ஒரு டிக்ரீஸ் போட போகிறோம். ஸோ இந்த ரவுண்டோட ஃபர்ஸ்ட் ஸ்டிச் மார்க் பண்ணிப்போம். Two, 3. ஸோ இப்போ 3 ஸ்டிச்சஸ் போட்டதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து ஒரு டிக்ரீஸ். ஸோ இதே பேட்டர்ன் தான் ஃபாலோ பண்ண போகிறோம். 1 single crochet in the 3 stitches followed by a decrease. ஸோ இதே பேட்டர்னை ஃபாலோ பண்ணுங்க. நான் ஃபினிஷ் பண்ணுறப்ப காமிக்கிறேன். ஸோ இப்போ நம்ம ரவுண்ட் நம்பர் 17 நான் ஃபினிஷ் பண்ணிட்டேன். இப்போ என்னோடய ஸ்டஃபிங்கும் நான் பண்ணிட்டேன். நீங்கள் ஸ்டஃபிங் பண்ணுறப்ப இங்கே வந்து கொஞ்சம் பாயிண்டடாக நீங்கள் வந்து இதை ஷேப் பண்ணிக்கோங்க. ஏன்னா இங்கே தான் நம்மளுக்கு வந்து ஐஸ் பிளேஸ் பண்ணுவோம் ஃபிஷ்ஷுக்கு. இப்போ நம்ம ரவுண்ட் நம்பர் 18 பண்ண போகிறோம். ஸோ ரவுண்ட் நம்பர் 18 பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ண போகிறோம்னா 2 single crochets and decrease. ப்ரீவியஸ் ரவுண்டில் பார்த்தீங்கன்னா 1, 2, 3 single crochets decrease போட்டோம். இந்த ரவுண்டில் வந்து 2 single crochets and a decrease.
ஸோ இங்கே ஃபர்ஸ்ட் ஸ்டிச்சை ரிமூவ் பண்ணிக்கிட்டு இங்கே ஃபர்ஸ்ட் சிங்கிள் க்ரோஷே, இதை மார்க் பண்ணிப்போம். டூ சிங்கிள் க்ரோஷேஸ், நெக்ஸ்ட் வந்து டிக்ரீஸ். ஸோ திருப்பியும் டூ சிங்கிள் க்ரோஷேஸ், டிக்ரீஸ். ஸோ இதே பேட்டர்ன் தான் இந்த ரவுண்ட் நம்பர் 18க்கு. ஸோ இதே பேட்டர்னை ஃபாலோ பண்ணுங்கள். நான் வந்து ஃபினிஷ் பண்ணுறப்போ உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ at the end of round number 18 நம்மளுக்கு டோட்டலாக வந்து 15 sets of stitches இருக்கணும். இப்போ ரவுண்ட் நம்பர் 19. இப்போ ரவுண்ட் நம்பர் 19 நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ப்ரீவியஸ் 18ல் 2 single crochets decrease, ரவுண்ட் நம்பர் 19ல் 1 single crochet and a decrease. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டிச்சை ரிமூவ் பண்ணிப்போம். ரிமூவ் பண்ணிவிட்டு அங்கே 1 single crochet மார்க் பண்ணிப்போம். நெக்ஸ்ட் டிக்ரீஸ். அதுக்கப்புறம் திருப்பியும் சிங்கிள் க்ரோஷே and decrease. ஸோ இதே மாதிரி ஃபாலோ பண்ணுங்க. 1 single crochet and 1 decrease. நான் வந்து உங்களுக்கு ஃபினிஷ் பண்ணுறப்ப காமிக்கிறேன். ஸோ இப்போ நான் ரவுண்ட் 19 ஃபினிஷ் பண்ணிட்டேன். என்னோட நெக்ஸ்ட் கலர் நான் சேஞ்ச் பண்ணிட்டேன். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா டெய்ல் நம்ம வந்து பண்ணணும். ஸோ இப்போ ரவுண்டு 20க்கு நம்ம என்ன பண்ண போகிறோம், ரவுண்டு 20 வந்து ஒரு இன்கம்ப்ளீட் ரவுண்டாக தான் இருக்கும். ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டிச் மார்க்கரை ரிமூவ் பண்ணி அங்கே வந்து ஃபர்ஸ்ட் இங்கே ஒரு சிங்கிள் க்ரோஷே போட்டுக்கிறேன். ஸோ இதை மார்க் பண்ணிப்போம். இதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் க்ரோஷே. Then into the next stitch, second single crochet, fine. So இதுதான் நம்மளுக்கு. இப்போ நம்ம வந்து இந்த ஸ்பேஸை வந்து இங்கே கொஞ்சம் நம்ம க்ளோஸ் பண்ண போகிறோம். ஸோ அது என்ன பண்ணுறதுன்னு சொல்லி பார்ப்போம். ஸோ இப்போ எனக்கு வந்து இந்த த்ரெட்டு தேவையில்லை, இந்த கலர். ஸோ இந்த யானை நம்ம கட் பண்ணிடுவோம். ஸோ இப்போ டெய்லுக்கு என்ன பண்ண போகிறோம்னா இங்கே இருக்கிற இந்த இதை வந்து நம்ம டை பண்ண போகிறோம். ஸோ இந்த ஸ்டிச்சை விட்டுட்டு into the next stitch யானை இன்சர்ட் பண்ணி into the last stitch. இப்போ இங்கே வந்து நம்ம 4 இது போட போகிறோம். ஸோ இப்போ 1 போட்டேன். இப்போ தேர்ட் ஸ்டிச்சும் இங்கேயும் ஸோ 2 3 and finally இங்கே 4.
இதை கட் பண்ணிடலாம். ஸோ இப்போ நம்ம டெயில் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி நம்ம பார்ப்போம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, டெயிலுக்கு செயின் 3 1 2 3 turn your work. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ட்ரிபிள் crochet 2 triple crochets ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ yarn over twice and into this இந்த செயின் 3 போட்டோம் இல்லையா, அதே ஸ்டிச்சுக்குள்ளே போய் ட்ரிபிள் crochet. ஸோ yarn over, pull through the first 2 loops, then yarn over, pull through the next 2, then yarn over, pull through the next 2. Now again another 1 triple crochet into the same stitch. So இப்போ வந்து இங்கே செயின் 3 work turn பண்ணிட்டு 2 triple crochets நம்ம வந்து work பண்ணியிருக்கோம். Fine. இப்போ into the next stitch வந்து 1 double crochet and 1 single crochet in the same stitch. இப்போ இன்னும் remaining 2 stitches இருக்கு இல்லையா, into the next stitch வந்து 1 single crochet and 1 double crochet into the same stitch. இப்போ இங்க இந்த last stitchல 2 triple crochets. ஸோ இப்போ இதை போட்டதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன், செயின் 3 and slip stitch here. ஸோ நம்ம இங்கே முடிச்சாச்சு. இப்போ இதை நம்ம வந்து டைப் பண்ணி கட் பண்ணிடலாம். ஸோ நம்மளோட ஃபிஷ்ஷுக்கு டெய்லும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இங்கே அப்பர் ஃபின்னும் லோயர் ஃபின்னும் அட்டாச் பண்ணுவோம். ஸோ இப்போ நம்ம வந்து அப்பர் ஃபின் அட்டாச் பண்ண போகிறோம். இது வந்து இங்கே ரோ 17லேருந்து 9 வரைக்கும் நம்ம வந்து அதை இன்சர்ட் பண்ண போகிறோம். ஸோ இங்கே பாருங்கள், இங்கே நம்மளுக்கு வந்து டெயில் இருக்குது. நான் இங்கே ரோ 17ல் என்னோடய ஹூக்கை நான் இன்சர்ட் பண்ணியிருக்கேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, என்னோடய கலர் பியில் தான் நான் வந்து இது போட போகிறேன், என்னோடய அப்பர் ஃபின். நீங்கள் வந்து வேறு கான்ட்ராஸ்ட் கலர் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணலாம், இல்லை கலர் ஏ வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்து நம்ம இங்கே கொடுத்து இன்சர்ட் பண்ணிப்போம். ஓகே ஃபைன். இப்போ இதை இன்சர்ட் பண்ணியாச்சு இல்லையா. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு செயின் 3 1 2 3. ஸோ இப்போ 17th 3 செயின் நம்ம போட்டாச்சு. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த 17th போட்டதுக்கப்புறம் 18th ஹூக்கை இன்சர்ட் பண்ணி 1 டபுள் க்ரோஷே. ஸோ திஸ் இஸ் 18. இங்கே வந்து இதை இன்சர்ட் பண்ணி இதை ஹைட் பண்ணிப்போம். ஸோ 1 டபுள் க்ரோஷே,
16th அப்புறம் திருப்பியும் இங்கே 15th திருப்பியும் ஒரு டபுள் crochet. ஸோ இப்போ வந்து 2 டபுள் க்ரோஷேஸ் ஒர்க் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து செயின் 2 போட்டுட்டு இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா வந்து 14th ரோவில் ஒரு ஸ்லிப் ஸ்டிச். ஃபோர்டீன்த் ரோவில் ஒரு ஸ்லிப் ஸ்டிச். இப்போ செயின் 2 போட்டதுக்கப்புறம் நெக்ஸ்ட் இருக்க 4 இதில் 1 ட்ரிபிள் க்ரோஷே போட போகிறோம். ஸோ இப்போ 13th 1 triple crochet, twelve, 11, 10. So இங்கே ஒரு triple crochet. Fine. ஸோ இப்போ 4th triple crochet நம்ம போட்டாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா செயின் 2 போட்டுட்டு இங்கே இருக்க இந்த 9th ஸ்டிச்சில் நம்ம வந்து ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட போகிறோம். ஸோ நம்மளோட அப்பர் ஃபின் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த த்ரெட்டை கட் பண்ணிவிட்டு இந்த எண்டை சீவ் பண்ணிடுவோம். நம்மளோட அப்பர் ஃபின் ரெடி ஆகிடுச்சு. இப்போ லோயர் ஃபின் வந்து நம்ம வந்து பிட்வீன் 13 அண்ட் ரவுண்ட் நம்பர் 9 நம்ம இன்சர்ட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ 13ல் நான் என்னோடய ஹூக்கை இன்சர்ட் பண்ணிட்டேன். நான் திருப்பி என்னோட கலர் பியை தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ இங்கே நம்ம இன்சர்ட் பண்ணிப்போம். ஃபைன். இப்போ இன்சர்ட் பண்ணிட்டு நான் என்ன பண்ண போகிறேன், செயின் 2 டன். இப்போ செயின் 2 போட்டதுக்கப்புறம் இப்போ இது 13th ரோ இல்லையா, நெக்ஸ்ட்டு வந்து 12th ரோவில் இன்சர்ட் பண்ணி 1 டபுள் க்ரோஷே. இப்போ 11th 1 double crochet.
11th அப்புறம் 10th ஒரு டபுள் க்ரோஷே, இப்போ டோட்டலாக நம்மளுக்கு வந்து 3 sets ஆஃப் டபுள் க்ரோஷேஸ் வந்துருச்சு. இப்போ நம்ம செயின் 2 போட்டு 9th ரோவில் ஒரு ஸ்லிப் ஸ்டிச். ஃபைன், இதையும் நம்ம சீவ் பண்ணிடலாம். ஸோ இப்போ நம்மளோட ஃபிஷ் ரெடி ஆயிடுச்சு. டெய்ல், அப்பர் ஃபின், லோயர் ஃபின்னும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஐஸ் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த 2 பக்கமும் ஐஸ் நம்ம ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நீங்கள் ஒரு கீ செயின் மாதிரி வேணும்னா இந்த அப்பர் ஃபின் கிட்ட இங்கே நீங்கள் வந்து ஒரு கீ செயின் ஹூக்கை இங்கே நீங்கள் மாட்டி நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். இல்லை இப்படி இதே மாதிரி இருக்கட்டும்னா இப்படியே நீங்கள் விட்டுறலாம். இல்லை காரில் ஹேங் பண்ணணும்னா இங்கே நீங்கள் வந்து ஃபியூ நம்பர் ஆஃப் செயின் ஸ்டிச்சஸ் போட்டு இங்கே ஃபினிஷ் பண்ணி நீங்கள் வந்து இதை இங்கே ஜாயின் பண்ணி நீங்கள் அட்டாச் பண்ணி அங்கேயும் தொங்க விடலாம். இப்போ நம்ம ஐஸை ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். ஸோ நம்ம ஃபிஷ்ஷுக்கு ஐஸ் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ இது நான் வந்து ஒரு 3 ply yarn யூஸ் பண்ணி, ரெண்டுமே 3 ply yarn. ஸோ நம்மளுக்கு இந்த சைஸில் இருக்குது. இந்த ஃபிஷ் வந்து நான் 4 ply yarn யூஸ் பண்ணி நான் செஞ்சேன். ஸோ கொஞ்சம் பிகர் சைஸில் நம்மளுக்கு வந்திருக்கு. நம்மளோட ஸ்டார் ஃபிஷ் கீ செயினும். ஸோ இதை நீங்கள் எப்படி இந்த மாதிரி சாஃப்ட் டாய்ஸாகவும் யூஸ் பண்ணலாம். இல்லைனா கீ செயின் அட்டாச் பண்ணிக்கலாம், இங்கே ஃபின்னில் அட்டாச் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா இங்கே வந்து செயின் மாதிரி போட்டு நீங்கள் வந்து காரில் கூட நீங்கள் அதை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு சிம்பிள் அண்ட் ஈஸியான ஃபிஷ், ஸ்டார் ஃபிஷ் டுட்டோரியல் இது. நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ.